ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி எல்லாருமே ஓடியாடி அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காளியம்மா வந்து 2 வெடி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு வெடியை மாலைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த மாலையை அந்த கோவிலில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட கொடுத்து நம்ம ராஜராஜ பூஜை பண்ணுற அந்த இடத்துல ரகசியமாக வைக்க சொல்லிடுறாங்க. அந்த ஆள் என்ன பண்ணிடுறான்னா, நேராக ராஜராஜ இருக்கிற இடத்துல ஒரு தட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த இடத்துல மாலையை வச்சுட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காளியம்மா வந்து எல்லாம் முடிச்சதும் கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன அங்கே கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு போல இருக்கே அப்படின்னதும், ஆமாம் நல்லா நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு காளியம்மா சொல்கிறாங்க. ஏன் நடக்காது அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. ஏன்னா நான் 2 வெடி வச்சிருக்கேன்டா, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வெடிச்சிடும், அதுக்கப்புறமா இந்த கும்பாபிஷேகமே நடக்காது அப்படின்னதும் கார்த்திக் வந்து செமையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும், இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கேன், முடிச்சா இந்த கும்பாபிஷேகத்தை எனக்கு நடத்தி காட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு காளியம்மா ஃபோனை வச்சதும் கார்த்திக் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மயில் வராங்க. என்ன ஆச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா அப்படின்னதும், இங்கே 2 வெடி வச்சுருக்காங்க, எல்லாம் அந்த சிவனாண்டி காளியம்மா பண்ணுற வேலை தான் அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னதும் நம்ம மயிலும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இப்போ கும்பாபிஷேகத்துக்கு வந்து கொண்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிலைமையில் இப்படி ஒரு கொண்டை தூக்கி போடுறியப்பா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, அந்த காளியம்மா சொல்கிறத கண்டிப்பாக பண்ணியே ஆகுவா, அதுவும் அவள் லேசப்பட்ட பொம்பளையும் கிடையாது அப்படின்னதும், இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், அதனால நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பதட்டப்படுற அளவுக்கு தேடாமல் சும்மா நோமலாக தேடுங்க, ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், தெரிச்சா கண்டிப்பாக எல்லாரும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னதும், சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் காத்தியும் ஒவ்வொரு இடமா அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா விருமாண்டியும் அந்த போலீஸு திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு சித்தப்பா, அந்த சிவனாண்டி முத்துவேலெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்க சைட்டில் அவங்க பார்க்கட்டும், நம்ம சைட்டில் நாமளும் பார்க்கலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னது. என்ன பண்ணணும் சொல்லு. இங்கே பாரு, எப்படியும் இந்த கும்பாபிஷேகம் நமக்கு நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன வேணும்னாலும் நீ பண்ணிக்கோ, நான் உனக்கு துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம விருமாண்டி பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த ரேவதி இருக்கால, அவ கதையை முடிச்சிடலாம், கண்டிப்பா அவ கதை முடிச்சா கும்பாபிஷேகமும் தடைப்பட்டு போயிடும், ஏன்னா அந்த கிழவியோட பேட்டி தானே அவளும் அப்படின்னதும், நீ சொல்றதெல்லாம் நல்ல ஐடியா தான், ஆனா எப்படி அந்த காத்தியை மீறி நம்மளால பண்ண முடியும். இங்க பாருங்க, அந்த காளியம்மா பண்ண திட்டத்தை வந்து ப்ரொசஸ் பண்ணிட்டாங்க, அதனால அவன் கண்டிப்பா அந்த வெடியை தேடுறதுல தான் கடும் குறிக்கோளாக இருப்பான், அதனால் அந்த கேப்லேயே நாம் ரேவதியை தூக்கிடலாம், நான் தூக்கிட்டு நம்ம இடத்துல வச்சு அவள் கதையை முடிச்சிடுறா அப்படின்னதும், சூப்பர் ஐடியா, சரி நீ அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த போலீஸ்காரனும் தந்திரமா நம்ம ரேவதியை என்ன பண்ணுறான்னா கோவில் பின்னாடி வர வைக்கிறா. அங்கே ஒருத்தங்க கீழே கிடக்கிறத பார்த்து நம்ம ரேவதி ஓடி போகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னும் போதும் உடனே அந்த ரவுடிங்க முக்காடை போட்டு இருந்தவங்க நேராக முக்காடை எடுத்துட்டு, இங்கே பாரு, உன்னை தூக்கத்தான் இப்படி ஒரு பிளானிங் அப்படின்னுட்டு நம்ம ரேவதி அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லாருமே பூஜையில் கலந்துக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம பாட்டி என்னது ரேவதியை காணுமே அப்படின்னு கோவிலில் தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரமண்டியோட அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் நேராக ரேவதி ஒரு கூட உனக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். டே யாரா நீங்கள் விடுங்கடா என்ன அப்படின்னு போதும், இங்கே பாரு, உன் கதையை முடித்தா மட்டும்தான் அந்த கோவிலில் நடக்கிற கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போகும், அதனால நீயா ஒத்துழைச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா ரொம்ப நொந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து ரேவதியை அந்த இடத்துலயே குத்தலான்னு வராங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுக்காக ஐபிஎஸ்ஸா நம்ம நடிகை கௌசல்யா
வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் அடின்னு அடித்து நம்ம ரேவதியை வந்து காப்பாற்றிடுறாங்க. உடனே பார்த்தோன்னா ரொம்ப நன்றி மேடம், சரியான நேரத்தில் வந்துட்டீங்க, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலன்னா இன்னைக்கு ஏன் கதையை முடிச்சிருக்கும் அப்படின்னதும், சரி ரேவதி உங்களுக்கு ஒன்றும் ஆக இல்லையா அப்படின்னதும், இல்லை மேடம் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. சரி வாங்க முதல்ல நம்ம கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னுட்டு ரேவதியும் கௌசல்யாவும் கிளம்பி நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம பாட்டி வந்து நேராக காத்திக்கிட்டே, ஏப்பா காத்தி, நான் ரேவதியை கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டேன், ரேவதியை எங்கே தேடியுமே காணோம், நீ பார்த்தியா அப்படின்னு போது, இல்லை பாட்டி நான் பார்க்கல அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க. அப்போது மயில் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த சிவனாண்டி முத்துவேலோ எந்த எல்லைக்கு வேணுனாலும் போவாங்க, ஒரு வேளை அவனுங்க தான் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக ரேவதியை தூக்கிருப்பானுங்களா அப்படின்னும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ரேவதி கௌசல்யா கூட வந்துடுறாங்க. ரேவதி எங்கம்மா போயிட்டு, பாட்டி எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு பாட்டி வந்து பதட்டப்பட்டு பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி, என்ன யாரோ ரவுடிங்க கடத்திட்டு போய் என் கதையை முடிக்க பார்த்தாங்க அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையுமே வந்து ஒன்று விடாமல் ரேவதி சொல்லிடுறாங்க. இது கேட்ட கார்த்திக் வந்து செம்ம கோபம் வருது. உடனே நம்ம மயில் வந்து அவங்கள சும்மாவே விடக்கூடாதுப்பா, ஏற்கனவே அடிபட்டு நொந்து தப்பி பொழைச்சி வந்தவன் நம்ம ரேவதி, மறுபடியும் ரேவதியிலேயே கை வைக்க பார்த்துருக்காங்களே அப்படின்னு போது, ஏங்க அதை அப்புறமா பார்த்துக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இருக்கு, முதல்ல நம்ம வெளியே பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல கௌசல்யாவுக்கு கார்த்திக் நன்றி சொல்கிறாங்க. கார்த்தி நான் உங்களுக்காக மட்டும் வரையில்லை, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காகவும் தான் வந்தேன் அப்படின்னு போது, ராஜா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து, ஆமாம் ரேவதி எப்படியும் அந்த சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக இங்கே குலப்படி பண்ணுவாங்கன்னு தான் நம்ம கௌசல்யாவை நேராக ஊர்லேருந்து கிளம்பி வர சொன்னார். இவங்க மிகப்பெரிய ஐபிஎஸ், இவங்க சாதாரண போலீஸ் கிடையாது, இவங்க பிடியிலிருந்து ரவுடிங்க தப்பிக்கவும் முடியாது அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா கௌசல்யா, இங்கே பாருங்க காத்தி, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடியும் வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் கவலாக இருக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, என்னை மீறி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னதும், மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை காளியம்மா என்கிறவ தான் அப்படின்னதும், இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து, மேடம் இங்கே அந்த காளியம்மா 2 வெடி வச்சுருக்காங்க, ஆனால் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல மேடம், இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நம்ம எடுக்காமல் விட்டோம்னா கண்டிப்பாக வெடிச்சிடும் அப்படின்னதும், என்ன ராஜா சொல்கிறா அப்படின்னு நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க. இங்கே பாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், பதட்டப்படவும் வேணாம், முதல்ல அந்த வெடியை தேடுற வழியை பார்க்கலாம் அப்படின்னதும், ஆமாம் கார்த்திக் பதட்டப்படாதீங்க பார்க்கலாம் அப்படின்னுட்டு எல்லாருமா சேர்ந்து வெடியை தேடிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம கௌசல்யா காளியம்மாவை கையும் களவுமா பிடிச்சி கைது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதியை கடத்தினது விருமாண்டியோட ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சு கார்த்தியும் விருமாண்டியை வெளுன்னு வெளுத்து கோவிலை விட்டு விரட்டி அடிக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு கதைக்களமும் நல்ல சுவாரஸ்யமாக போக போகுது. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்.